ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மக்களவை இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஒடிசா சட்டப்பேரவைக்கு 4வது மற்றும் இறுதிக்கட்டமாக 42 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் 3 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தி மற்றும் அங்கிதா வெள்ளிப் பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். மக்களவை இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 7 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட 57 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வாக்குச்சாவடிகளில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், குறிப்பாக இளையோர் மற்றும் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிப்பார்கள் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இறுதிக்கட்ட தேர்தலில் நண்பகல் நிலவரப்படி 27% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் அதிகபட்சமாக ஹிமாச்சல் பிரதேசத்தில் 32%, குறைந்தபட்சமாக ஒடிசாவில் 23% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. பீகாரில் 24%, சண்டிகரில் 25%, ஜார்க்கண்டில் 29%, பஞ்சாபில் 24%, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 28% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. ஒடிசா சட்டப்பேரவைக்கு 4வது மற்றும் இறுதிக்கட்டமாக 42 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதில் நண்பகல் நிலவரப்படி 23% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலோடு ஹிமாச்சல் பிரதேசத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் இன்று நடைபெற்று வருகிறது. கட்லேகார் தொகுதியில் 32%, தரம்சாலா தொகுதியில் 27%, பர்சார் தொகுதியில் 22%, லாஹோல் மற்றும் ஸ்பிட்டி தொகுதிகளில் 31%, காக்ரட் தொகுதியில் 29%, சுஜான்பூர் தொகுதியில் 26% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் தூதி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 26%, மேற்கு வங்கத்தின் பாராநகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 24%, பீகாரின் அஜியான் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 19% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதற்கிடையே மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி மேற்கொள்ளப்படவுள்ள நிலையில் அதற்கான பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தலைமையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடவுள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் உடனுக்குடன் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திரா மற்றும் ஒடிசா சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் தமிழகத்தின் விலவங்கோடு உட்பட நாடு முழுவதும் 26 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் வரும் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் அருணாச்சல் பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. அருணாச்சல் பிரதேசத்தில் 24 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் 2000த்திற்கும் மேற்பட்ட அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபட உள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 60 உறுப்பினர்களை கொண்ட அருணாச்சல் பிரதேச சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் பிஜேபி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், தில்லியில் நடைபெறவுள்ள கூட்டணி கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் திமுக சார்பில் கட்சியின் பொருளாளர் திரு டி.ஆர். பாலு பங்கேற்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை மாவட்டத்தில் கழிவுநீர் ஓடையை சுத்தம் செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதியிடம் கேள்வி எழுப்பிய இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் திரு எல் முருகன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள்
மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில செய்திப் பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. இந்த அலைவரிசையில் காலை 9 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை கேட்க தவறாதீர்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் 3 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். திருவனந்தபுரம் வழியாக பிரதமர் புதுதில்லி செல்ல உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு வந்த பிரதமர் மோடி அங்குள்ள சுவாமி விவேகானந்தரின் சிலை எதிரே தரையில் அமர்ந்து தனது 3வது நாள் தியானத்தை தொடர்ந்தார். இன்று மதியம் சுமார் 2 மணி அளவில் தனது தியானத்தை நிறைவு செய்யும் பிரதமர் அங்கிருந்து தனிப்படகு மூலம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சென்று பார்வையிட உள்ளார். பின்னர் அங்கிருந்து கிளம்பி கன்னியாகுமரி கடற்கரை அருகே உள்ள காந்தி மண்டபத்தை பார்வையிடுகிறார். அங்கு அமைந்துள்ள பாரத மாதாவின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார். பிரதமர் காந்தி மண்டபத்தை பார்வையிடுவதை ஒட்டி அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல இன்று ஒரு நாள் மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி கன்னியாகுமரி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மாலை சுமார் 3 மணி அளவில் பிரதமர் மோடி கன்னியாகுமரியிலிருந்து ஹெலிகாப்டரில் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி செல்ல உள்ளார். கன்னியாகுமரியிலிருந்து குமரன். வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 69 ரூபாய் 50 காசு குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தில்லி மற்றும் மும்பையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 1676 ரூபாயாக உள்ளது. கொல்கத்தாவில் சிலிண்டருக்கு 72 ரூபாயும் சென்னையில் 70 ரூபாய் 50 காசும் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை குறைப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசுக்கு வருவாய் ஈட்டித் தருவதில் வணிக வரித்துறை முன்னணியில் உள்ளதாக அந்த துறை கூறியுள்ளது. மாநிலத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக வணிக வரித்துறைக்கான கட்டமைப்பு வசதிகள் 62 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரி நிர்வாகத்தில் பின்பற்றப்பட்ட எளிய நடைமுறை காரணமாக கூடுதலாக 40,399 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வணிகர்கள் பயன்பெறும் வகையில் சமாதான திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் கோடை மழையினால் பாதிக்கப்பட்டிருந்த உப்பு உற்பத்தி மீண்டும் தொடங்கியுள்ளது. வேதாரண்யம் பகுதியில் உப்பள பாத்திகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 9,000 ஏக்கரில் கடந்த 2 மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கடந்த வாரத்தில் பெய்த கோடைமழை காரணமாக உப்பள பாத்திகள் சேதமடைந்தன. இதனால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிப்படைந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக வேதாரண்யம் பகுதியில் சுட்டெரிக்கும் வெயில் அடிக்க தொடங்கியுள்ளது. இதனால் உப்பள பாத்திகளில் தேங்கிய மழைநீர் மற்றும் சேற்றை அகற்றும் பணிகளில் தொழிலாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். உப்பள பாத்திகள் சீர் செய்யப்பட்டு உப்பு உற்பத்தி தொடங்க இன்னும் 1 வார காலமாக என உப்பள தொழிலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். சேமித்து வைத்திருந்த உப்பை பாக்கர் செய்தும் வெளியிடங்களுக்கு அனுப்பும் பணியும் லாரிகளில் வெளிமாநிலங்களுக்கு உப்பு ஏற்றுமதி செய்யும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. இடுக்கி மாவட்டத்தில் நேற்று கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் சிக்கிய பெண் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தின் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் பிரிவில் பிரீத்தியும், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் அங்கிதா தியானியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மெண்டோசா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர், மனு ஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மானவ் தாக்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது.
புரோ ஹாக்கி லீக் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. தைவான் ஓபன் தடகள போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் 12 பேர் இதில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஒடிசா சட்டப்பேரவைக்கு 4வது மற்றும் இறுதிக்கட்டமாக 42 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் 3 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தி மற்றும் அங்கிதா வெள்ளிப் பதக்கம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.